ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல்ல வெஜ் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நான், சப்பாத்தி, ரொட்டி இது எல்லாத்துக்குமே சூப்பரா மேட்ச் ஆகும். குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்ப வெஜ் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் குருமா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 2 பீஸ் பட்டை, கூடவே 3 லவங்கம், அப்புறம் 3 ஏலக்காய், சின்னதா ஒரு அனாசிப்பூ, கூடவே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும், இது கருகிடக்கூடாது. இப்போ இது லைட்டா கலர் மாறினதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்க, இப்ப வெங்காயம் லைட்டா பொன்னிறமா வதங்கிடுச்சுங்க. இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி அதிகமா சேர்க்க வேண்டாங்க, மீடியம் சைஸ்ல நல்லா பழமா ஒன்னு சேர்த்தீங்கனாலே போதும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுதும் அதிகமா சேர்க்க வேண்டாங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம காய்கறிகள் சேர்த்திடலாம். இது கூட மீடியம் சைஸ்ல 2 கேரட் பொடியா கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே பொடியா கட் பண்ணன 7-8 பீன்ஸ், அப்புறம் பெரிய சைஸ்ல ஒரு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்காங்க, அது. கூடவே கொஞ்சமா காலிஃபிளவர், இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த காய்கறிகளெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. காய்கறிகள் சேர்க்கறதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தாங்க. நீங்க விருப்பப்பட்டா இது கூட ரோக்குள், பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். நான் இன்னைக்கு இந்த 4 விதமான காய்கறிகள் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இப்ப காய்கறிகள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப இது கூட நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேங்க, அதனால மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் தனியா தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷா வீட்டுல அரைச்சது தாங்க. அதோட ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டா எப்படி பண்றதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மசாலா பொருளையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடலாம். இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க, அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்க, இப்ப காய்கறி எல்லாம் மசாலாவோட நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் காய்கறி வேகட்டுங்க. இந்த டைம்ல நம்ம குருமாவுக்கு வேணுங்கிற தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அடுத்தது ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, கூடவே ஒரு 2 டீஸ்பூன் கசகசாவை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கங்க, அதெல்லாம் சேர்த்துடலாம். கசகசா இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா மையும். இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப தேங்காய் விழுது அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப காய்கறியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கும். இந்த தேங்காய் விழுது அது கூட சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்ப இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து உள்ள சேர்த்துடுங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம்.
நாம தேங்காய் துருவலோட முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி சேர்க்கிற போது குருமா வந்து நல்லா ரிச்சா கிரீமியா இருக்குங்க. உங்களுக்கு ஒருவேளை முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. குருமா நல்லா திக்கா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கிறதுனால குருமா வந்து நல்லாவே திக்காகுங்க. அதனால தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம குருமா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து காய்ச்சன பால் இல்லைன்னா காய்ச்சாத பால், ரெண்டுலயும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமா சேர்த்துடுங்க. லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஹீட்ல ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப 2 நிமிஷம் போல ஆகிடுச்சு. நம்ம குருமா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. காய்கறி எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. குருமாவும் நல்லாவே திக்காயிடுச்சு. நம்ம பால் சேர்த்து செஞ்சோம்னா தாங்க நமக்கு ஸ்டார் ஹோட்டல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை பால் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப கடைசியா வாசனைக்காக பொடி பொடியா கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.